பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம், இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம், தேயிலை உற்பத்தி, அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன. ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம், அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். மாறாக அங்கே தலைமுறையாக கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டி அடிப்பது ஏற்புடையதல்ல. இது பெரும் அநீதி, மாபெரும் சுரண்டல். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும். இந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது, மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன. இதுதான் ஃபோர்டு கம்பெனியை சொன்னார். அதேபோல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்று தருவதற்கு இந்த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும், வலியுறுத்த வேண்டும், அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். டான்டி மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு, அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 8000 ஏக்கருக்கு மேலான பரப்பு, உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி, அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை, இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது. ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது மிக முக்கியமான கோரிக்கை, இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை. பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது மணி பேக்கேஜ் நிதி, இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா 1/2 ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகள்
பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும், உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். திமுக கூட்டணி கட்சியினர் இன்னமும் மாஞ்சோலை தொடர்பா அழுத்தம் கொடுத்தது பத்தலையோ அப்படின்னு தோணுது. உண்மைதானா? எப்படி நினைக்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுப்போம். இல்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு மக்கள் வெளியேற்றம் தொடங்கிருச்சு. நீதிமன்ற உத்தரவு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னும் மக்கள் இருந்திருக்க முடியாது. நீதிமன்றம் மட்டும் தான் அவங்களோட உத்தரவு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிருக்கு. இத்தகைய ஒரு சூழல்ல ஒரு இட பாதுகாப்பு இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவு கண்டனம் போராட்டம் எதுவுமே நடக்கலையோ? அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்துச் செல்வோம், உரிய அழுத்தம் கொடுப்போம். புலிகள் காப்பகமா நீதிமன்றம் இந்த பகுதிகளை அறிவிச்சிருக்காங்க. அப்படி புலிகள் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் யாரும் வசிக்க முடியாது. அது 23 ஏக்கர் அளவில் தான். அது 8000 ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு. அதில் வெறும் 23 ஏக்கர் பகுதியை தான் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலாளர்கள் அதை ஒரு பிரச்சனையாக கருதலை. தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் ஆபீஸுக்கு போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மாஞ்சோலை மக்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க சொல்லி வெளியில செய்தியாளர் சந்திப்புல அந்த மக்கள் வேதனையா தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்களால அரசு கிட்ட கொண்டு போக முடியலன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பியூரோக்ராட்டிக் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நடந்திருந்தால் அது கண்டனத்திற்குரியது. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை புகார் மனுவாக தந்தால் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். அரசியல் சம்பந்தமா இது வரைக்கும் நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் அரசு தரப்புல இருந்து இதில் சம்பந்தமா எதுவுமே அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட் போட்டுருவோம். அதிகாரிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது. மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தியிருக்கு, இந்த மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்டர் இருக்காங்க. 22ஆம் தேதி தமிழக அரசு பதிலளிக்கும். வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது குறித்து ஏதோ அழுத்தம் கொடுக்கறது கோர்ட்ல இருக்கிற நாட்கள் தான் இருக்கு. கோர்ட்ல இருக்குல்ல கேஸ், கோர்ட்ல என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். தொழிலாளர்கள் ஏதாவது சிபிஎம் தொழில் 2019 ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்திருந்தாங்க. கீழே மணிமுத்தாறுல 110 குடும்பத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பட்டாவை ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்த பட்டானா மனைப்பட்டாவா நிலப்பட்டாவா? மனைப்பட்டா. அவங்க மாஞ்சோலையில வந்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே பணி முடிந்து வீடு திரும்பினவங்களா? அது கொடுத்த பட்டாவை ஆக்கிரமிச்சு இலவச மனைப்பட்டா. இலவச பட்டா கொடுத்தாங்க. பட்டாவை கொடுத்தவங்களுக்கு இடத்தை வரைக்கும் யாருமே நல்ல நேரில் போய் பார்க்கும்போது அது தெரிஞ்சது. பட்டா கையில வச்சிருக்காங்க, நிலம் தெரியல அவங்களுக்கு. அந்த இடத்த நாங்க நேரில் போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. 3.5 ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுல மொத்தமா 106 மாஞ்சோலை, கூத்து, காக்காட்சியில் உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது. ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது சம்பந்தமா தாசில்தார்கிட்ட பேசணும்னா எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்காரு. 3 வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நிறைய இடங்கள் அந்த மாதிரி பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனால் அது காலாவதி ஆயிடுச்சு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அது இப்போ சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அது அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடந்திருக்குது, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க. லேண்ட் அக்விசிஷனில் பிரச்சனை இருக்கும், அது அப்படியே தேங்கிடும். அந்த லேண்ட் ஓனர்ஸ் வழக்காடுவாங்க, இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க. அதில் 2 பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும், அப்படியே தேங்கி நின்றுடும். அது சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்கம் அடைஞ்சிடும். இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாவுக்கென்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்து விடப்படாமலும் அல்லது அளந்து விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அதை அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது.
அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம். இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம், அல்லது தேவைப்பட்டால் முதல்வரிடத்திலேயே எடுத்துச் செல்வோம். யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் அந்த பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம்.